மேக்ரோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரெண்ட் படி பிட்காயின் வந்து கம்ப்ளீட்லி பேரிஷா மாறிடுச்சு. ஸ்பாட் சிவிடி ரைஸ் ஆகிறதால ஸ்பாட் வந்து ஆக்டிவா இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மந்த்லி க்ளோஸை வச்சு தான் நம்ம பிட்காயின் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்க போறோம். மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் பிட்காயின் பேரிஷாக தான் இருக்குது. பிட்காயின் 50 வீக்ஸ் SMA அண்ட் 365 டேஸ் ரோலிங் VWAP இது கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி 50 டேஸ் SMA ரீக்ளைம் பண்ணி புல்லிஷாக மாறிச்சு. பட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அதையும் லூஸ் பண்ணிட்டு திரும்பவும் பேரிஷ் டெரிட்டோரிக்குள்ள ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மேக்ரோ ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரெண்ட் படி பிட்காயின் வந்து கம்ப்ளீட்லி பேரிஷாக இப்போ பிஹேவ் பண்ணுது. நான் முன்னாடியே வந்து நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணது தான், இந்த 50 வீக்ஸ் SMA அண்ட் ரோலிங் VWAP உடைக்காத வரைக்கும் மேக்ரோ ஸ்ட்ரக்சரில் எந்த ஒரு ஷிஃப்ட்டுமே நடக்க போகிறதில்ல. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால இந்த 50 வீக்ஸ் SMA அண்ட் ரோலிங் VWAP வந்து இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா 2022ல் வந்து பேர் டெரிட்டோரியிலேருந்து பிட்காயின் புல்லிஷ் டெரிட்டோரிக்கு மாறிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் தான் இந்த ரோலிங் VWAP அண்ட் 50 டேஸ் SMA. ஸோ அதுக்கு மேலே பிட்காயின் ட்ராவல் பண்ண ஒரு வாட்டியும் ஒரு ரீடெஸ்ட் இந்த லெவலில் நடக்கும் போது ஒரு நியூ ஆல் டைம் ஹை தான் பண்ணுச்சு. சேம் தான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்லேயும் நடந்தது. ஒரு ரீடெஸ்ட், அதுக்கடுத்து நியூ ஆல் டைம் ஹை. நவம்பரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு நியூ ஆல் டைம் பண்ணல, பட் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆனவுடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அந்த புல் ரேலி வந்து ஓவர்ன்ட்டு. பிட்காயினோட மந்த்லி VWAP எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மந்த்லி VWAPஸில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் 73Kன்றது இம்பார்ட்டண்ட்டான லெவல். எதனாலனா இது வந்து February அண்ட் March மந்த்லி VWAPஸ் வந்து ஓவர்லேப் ஆகிற வேல்யூ ஏரியா ஹைன்னு. ஸோ அதனால தான் சொன்னேன், எந்த ஒரு ரீடெஸ்ட்டோ இல்லை புல் பேக் நடக்குதுனாலோ இந்த 72 to 73 கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணி ஆகணும் புல்லிஷ் கண்டினியூஷனுக்கு. ப்ரீவியஸ் லெவல்ஸோட வேல்யூ ஏரியா லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 65K. ஏப்ரலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பிட்காயின் இந்த ஜோனை விட்டு வெளில ட்ரேட் ஆச்சு. ப்ரீவியஸ் டைம் ட்ரை பண்ணும்போது அது ஃபேக் அவுட்டாக முடிஞ்சது. ஏப்ரலில் ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட் ஆகி மேலே ட்ரேட் ஆச்சு. மேலேயும் மேலே ட்ரேட் ஆச்சு, பட் ஹோல்ட் பண்ண முடியலை. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பையிங் வீக்னஸ். எதனாலனா இதுதான் அந்த ஏப்ரல் மந்த் வேல்யூ ஏரியா. மே மந்தில் ஏப்ரலோட வேல்யூ ஏரியா ஹை மேலே ட்ரேட் ஆகும்போது ரீடெஸ்ட் எடுத்துருக்கணும், அந்த லெவலை ஹோல்ட் பண்ண முடியலை. இமீடியட்டாக பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணி கீழே வந்துடுச்சு. மந்த்லியில் இந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குல்ல 72 to 73 அதை ஹோல்ட் பண்ணாலும் நான் வந்து ஜூன் வந்து மோஸ்ட்லி சாப்பியாக தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எதனாலனா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 72 to 73 சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அடுத்ததாக 77 வந்து ஏப்ரல் மந்தோட வேல்யூ ஏரியா ஹை. இது மே மந்த் VWAP. இப்போ இது க்ளோஸ் ஆனோன்னே இதுவும் இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும் அரௌண்ட் 78. அதுக்கு மேலே இருக்கிறது வேல்யூ ஏரியா ஹை பார்த்தீங்கன்னா 8700. நம்மளுக்கு இமீடியட்டாக எக்கச்சக்க ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஓப்பன் ஆகிடும், அந்த ப்ராக்கெட்ஸ் ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும். அதே போல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 72 to 73, அதை லூஸ் பண்ணால் 70 தான். குவார்ட்டர்லியில் நம்ம ப்ரீவியஸாக டிஃபைன் பண்ண லெவல்ஸ் தான் இப்போது நம்ம எடுத்துக்க போகிறோம். வேல்யூ ஏரியா ஹை அரௌண்ட் 85, வேல்யூ ஏரியா லோ அரௌண்ட் 65. ஸோ இப்போ கரண்ட்லி இந்த மீன் ரிவர்ஷன்னால வேல்யூ ஏரியா கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி குவார்ட்டர்லியில் ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஃப்ரம் 82 to 85 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸாக இருக்க போதுன்ட்டு. அதுக்கான ஃபஸ்ட்டு காரணம் வந்து இந்த 2024ஓட VWAP தான். இந்த VWAPோட வேல்யூ ஏரியா ஹை அரௌண்ட் 82, அந்த VWAPோட வேல்யூ ஏரியா லோ அரௌண்ட் 50. இப்போ கரண்ட் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த VWAP லெவலில் தான் நடந்திருக்கு. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் இந்த ரிஜெக்ஷன் வந்து எதிர்பார்க்கல. நான் என்ன நினச்சேன்னா இன்னொரு ஸ்வீப் அபவ் 82க்கு மேலே நடந்து அதுக்கு அடுத்தது மேபி கீழே வரும்னு நினச்சேன். பட் ஸ்ட்ரெயிட் அட் அரௌண்ட் 81,500 கிட்டே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இயர்லியில் நம்ம சப்போர்ட்டாக பார்க்க போகிறது 66, பட் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்க சப்போர்ட் ஜோன்ஸ் ஃப்ரம் மந்த்லி அண்ட் குவார்ட்டர்லியில் இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைலில் மே மந்தில் வந்து 2 காம்போசிட் வேல்யூஸ் கிடச்சிது. 2 வீக்ஸாக ஒரே வேல்யூவில் ட்ரேட் ஆனதால் நம்ம வந்து அது காம்போசிட் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணோம். பட் இப்போ பிட்காயின் வந்து கரண்ட்லி எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் மந்தில் டிஃபைன் பண்ண ஒரு 5 வீக்ஸ் காம்போசிட் ப்ரொஃபைல். அந்த 5 வீக்ஸ் காம்போசிட் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியாவும் அரௌண்ட் 72 கிட்ட வருது. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதை வச்சு நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரம் 72 to 73 எக்கச்சக்க சப்போர்ட் லெவல்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரே இடத்துல அலைன் ஆயிருக்கு. மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம வாட்ச் பண்ண போகிறது அகைன் 72,000 தான். பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸில் பெரிய லிக்விடேஷன் கிளஸ்டர் எந்த இடத்துலையும் ஃபார்ம் ஆகல. லாங் சைட் லிக்விடிட்டி அரௌண்ட் 72,400 கிட்ட இருக்குது, அது ஆனால் கம்மி தான். பட் செல் சைட் லிக்விடிட்டி ஷார்ட் லிக்விடேஷன் கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 79,600 கிட்ட தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்பாட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்பாட் பையிங் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பாட் அண்ட் பெர்பச்சுவல் CVD. ஸ்பாட் CVD ரைஸ் ஆகுதுன்னா அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸோட லிக்விடேஷன். சார்ட்டில் நீங்கள் பார்க்குறது அக்ரிகேட்டட் ஸ்பாட் லிக்விடிட்டி. ஸோ இமீடியட் ஸ்பாட் பையிங் சப்போர்ட்டாக எங்கே இருக்குன்னா அரௌண்ட் 70,000. ஸோ பிட்காயின் இன்கேஸ் 72 கீழே வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணணும்னு டிப் ஆனாலும் 70ல் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு பையர்ஸ் இருக்காங்க. இது வந்து அக்ரிகேட்டட்.
இட் இன்க்ளூட்ஸ் 4 மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ். மேல செல் சைட் லிக்விடிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 82. ஸோ அதுதான் ப்ரீவியஸ்லி ரிஜெக்ட் ஆன லெவல். ஸோ ஆப்வியஸா அந்த இடத்துல வந்து செல் சைட் லிக்விடிட்டி பிளேஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கான லிக்விடிட்டி வந்து பார்த்துட்டோம். லிக்விடேஷன் கிளஸ்டர் எங்க இருக்குன்னு. இப்போ நீங்க சார்ட்ல பாக்குறது வந்து அக்ரிகேட்டட் லிக்விடேஷன். அக்ரிகேட்டட் லிக்விடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதுதான் சேம் லெவல் தான். ஃப்ரம் 70 to 71, 72 கீழே இருக்க லிக்விடேஷன் கிளஸ்டர் வந்து கிளியர் பண்ணிட்டா நம்ம வந்து மேலே இருக்க செல் சைட் லிக்விடிட்டியை வந்து கிளியர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரல் தான் ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் த ஆல்ஸ் அண்ட் ஆல்சோ பிடிசி. இந்த வீக்குக்கு நம்ம கீழே விளையாடுக்க போகிறது ஒரே ஒரு ஜோன் தான், ஃப்ரம் 72 till 73. இந்த இடத்துல நிறைய லெவல்ஸ் வந்து அலைன் ஆகிறதால இது வந்து மேஜர் சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகணும். ஒருவேளை 73 மேலே மந்த்லி க்ளோஸ் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த 72 to 73 சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகணும். மேபி ஒரு சின்ன லிக்விடேஷன் ஸ்வீப் முடிச்சுட்டு அகைன் 82 ரீவிசிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஆர் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.